பற்றி பார்க்க போகிறோம்னா SA 2026 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, எந்தெந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் இந்த SA 20 சீசன் ப்ளே பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் ஸ்கிப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டட் லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஜிம்பாப்வே ட்ரை சீரிஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அண்ட் நியூசிலாந்து ஆர் த சாம்பியன்ஸ். ஸோ வந்து பிரவிஸ் ஒன்ஸ் அகெயின் வந்து மேட்ச் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியல. என்னதான் சூப்பர் டேலண்டட் பிளேயராக அவர் இருந்தாலுமே அவரோட மேட்ச் ஃபினிஷிங் எபிலிட்டிஸ் வந்து பூரா தான் இருக்கு. ஃபைனல் ஓவரில் 7 ரன்ஸ் தேவையா இருந்துச்சு. மேட் ஹென்ரி தான் போல்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ பிரவிஸோட விக்கெட்டுமே எடுத்து ஜஸ்ட் 3 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் எஸ் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ரன்ஸ் மார்ஜினில் இந்த கேமை வந்து வின் பண்ணி இப்போ சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. நியூசிலாண்டோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கேம்லையுமே வந்து அற்புதமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் டேரல் மிச்சல் 2 ஸ்டன்னர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு கேமையே வந்து நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் த பேட் ஆல்சோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே 2 பேருமே வந்து 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. கான்வே தான் இனிஷியல் 2 கேம்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் தி லேட்டஸ்ட் ஜிம்பாப்வேக்கு எதிராக ப்ளே பண்ண கேம்ல 58 நாட் அவுட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் இன்னைக்கு ஃபைனல்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா வந்து 47 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ் யூஷுவல் கான்வே இஸ் பேக்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். பிரவிஸ் ஆன் த அதர் ஹேண்ட் அவர் எக்ஸ்ட்ராடனரியா இந்த ட்ரை சீரிஸ்ல ப்ளே பண்ணியிருக்காரு. 5 மேட்சஸ்ல 133 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 33, ஸ்ட்ரைக் ரேட் 187. ஸோ பிரவிஸ் வந்து இப்போ ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்காவே மாறி இருக்காரு. பிகாஸ் T20 ப்ளே பண்றாரு. அதே சமயத்தில் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு டெபியூமே வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் ஓடிஎஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. எஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டூர் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பிரவிஸ் வந்து இப்போ செலக்ட் ஆகியிருக்காரு. T20 அண்ட் ஓடிஎஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போறாரு. இப்போ SA 20 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி விஷயத்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக T20 ஃப்ரான்ச்சைசி ரோஸ்டர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் அக்கௌண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி த்ரெட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க கண்டிப்பாக உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் லிங்க் தரேன். அஸ் யூ ஆல் நோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றாங்க SA 20ல. ஆனால் இந்தியன் ஃப்ரான்ச்சைசிஸ் தான் வந்து SA 20ல இருக்கிறதுனால யாருமே வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸை வந்து சைன் பண்றது கிடையாது. ஸோ எஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒன்ஸ் அகைன் SA 20ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு தான். அண்ட் ஆல்ரெடி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து SA 20க்கு பதிலாக வந்து BBL ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து டீம்ஸ் எல்லாருமே அவங்களை பிக் பண்ணி முடிச்சிட்டாங்க. டிராஃப்ட்டுமே நடந்துருச்சு. ஸோ அதனால வந்து BBL வந்து 14th டிசம்பர் ஆரம்பிச்சு ஜனவரி 25 தான் முடியறது. லைக் SA 20 வந்து டிசம்பர் 26 ஆரம்பிச்சு ஜனவரி 25 அதே நாள் அன்னைக்கு தான் ஃபைனல்ஸ் நடக்கிறது. ஸோ 2 லீக்ஸ்மே வந்து டைரக்ட் கிளாஷ் இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயருமே வந்து இங்க SA 20ல நம்மளால பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸ் அவைலபிலிட்டிக்கு வந்தோம்னா ஸோ 11th ஜனவரி வந்து நியூசிலாந்து டூர் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கிறது. 3 மேட்ச் ODI சீரிஸ் அண்ட் 5 மேட்ச் T20 சீரிஸ் நடக்க போகுது. ஸோ அந்த டூர்ல செலக்ட் ஆக போற பிளேயர்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் SA 20 கண்டிப்பா மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நியூசிலாந்து டூர் ஆஃப் இந்தியா இஸ் நாட் த ஒன்லி இஷ்யூ. ஸோ நியூசிலாந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வந்து அவங்க ஊர்ல நடக்கிற சூப்பர் ஸ்மாஷ் தான் ப்ளே பண்ணியானோம். சூப்பர் ஸ்மாஷ் லீக்குமே பார்த்தீங்கன்னா வந்து SA 20யோட ஓவர்லாப் ஆகிற காரணத்தால அப்போ மோஸ்ட் ஆஃப் த நியூசிலாந்து பிளேயர்ஸ் பண்ணா வந்து SA 20ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லைனா அப்போ கண்டிப்பா உங்களால SA 20ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த பிளேயர்ஸ்லாம் யாருன்னா கேன் வில்லியம்சன், டெவான் கான்வே, பெவன் ஜேக்கப்ஸ், ஜிம்மி நீஷம் அண்ட் டிம் சவுத்தி. பட் இந்த 5 பிளேயருமே அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் டெவான் கான்வே ஆர் கேன் வில்லியம்சன் கண்டிப்பா நியூசிலாந்து டூர் ஆஃப் இந்தியா ஸ்குவாட்ல செலக்ட் ஆகிடுவாங்க. ஸோ யா நியூசிலாந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியுமே வந்து இப்போ கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. பங்களாதேஷ் பிளேயர்ஸோட பார்ட்டிசிபேஷனுமே இப்போதைக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. அப்போ யார் தானே ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் இப்போதைக்கு சினாரியோ பார்த்தா இப்படி தாங்க இருக்கு. இன்னொரு 1 or 2 months கழிச்சு தான் நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன் பங்களாதேஷ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி டவுட்ஃபுல்லா இருக்குன்னா ஸோ டிசம்பர் ஜனவரி மாசத்துல தான் வழக்கமா வந்து BPL லீக் நடக்கும், பங்களாதேஷ் பிரீமியர் லீக். ஓகேங்களா? பட் டிசம்பர்ல நடக்க வேண்டிய BPL பார்த்தீங்கன்னா வந்து புஷ் ஆகி மே மந்த்ல நடக்க போறதுப்பா அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்துச்சு. எதுக்காகனா பங்களாதேஷ்ல வந்து டிசம்பர் மாசத்துல ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. பட் ஸ்டில் BCB வந்து அந்த டிசம்பர் ஜனவரி விண்டோ வந்து விட மாட்டாங்க தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ எஸ் எப்படியாவது அந்த டிசம்பர் ஜனவரி விண்டோல வந்து BPL நடத்திடணும் தான் பார்ப்பாங்க. அதனால மோஸ்ட்லி SA 20ல பங்களாதேஷ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியுமே வந்து டவுட்ஃபுல் தான். அண்ட் இட்ஸ் ஆப்வியஸ் தட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஆல்சோ SA 20 ப்ளே பண்ண போறது கிடையாது. பிகாஸ் BBL அண்ட் SA 20 ஒரே விண்டோல தான் நடக்கிறது. அதனால ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்மே வந்து SA 20ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அவைலபிள் தான். பட் சில பேர் வந்து IL T20 வந்து ப்ளே பண்றதுனால ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் SA 20 மட்டும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப் ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தா வந்து ஒரு T20 சீரிஸ் ப்ளே பண்றதா பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த டேட்ஸ் வந்து சரியா தெரியல. பட் அந்த சீரிஸ் நடந்துச்சுன்னா அப்போ லாஸ்ட் வீக் ஆஃப் SA 20 பார்த்தா வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். ஜிம்பாப்வே, அயர்லாந்து அண்ட் அதர் அசோசியேட் நேஷன்ஸ்லாம் பார்த்தா ஃபுல்லி அவைலபிள் ஃபார் SA 20 அன்லெஸ் அவங்களுக்கு IL T20ல வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் SA 20 மட்டும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் சிக்கண்டர் ராஜா அண்ட் பிளெஸிங் முசராபானி வந்து IL T20 ப்ளே பண்றாங்க. ஐ திங்க் அவங்க ரீடைனுமே செய்யப்பட்டிருக்காங்க அவங்களோட டீம்ஸ். அதனால வந்து மோஸ்ட்லி SA 20யோட ஃபர்ஸ்ட் வீக் மிஸ்
பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆப்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசி பிக் பண்ணாங்கன்னா நான் சொல்ல வரேன். இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா ODI அண்ட் T20 சீரிஸ் ஸ்குவாடை பொறுத்து தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த ஸ்குவாட்ஸ்ல செலக்ட் ஆகிறாங்களோ அப்போ அவங்களால SA20 பிளே பண்ண முடியாது. பிகாஸ் இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா பார்த்தா வந்து 3 மேட்ச் T20 சீரிஸ் அண்ட் 3 மேட்ச் ODI சீரிஸ் வந்து ஸ்ரீலங்கால பிளே பண்ண போறாங்க. இந்த சீரிஸ்க்கான டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலனாலும் மோஸ்ட்லி இது செகண்ட் ஹாஃப் ஆஃப் SA20 அப்போ தான் ஆரம்பிக்க போகுது. அதனால மோஸ்ட்லி இந்த சீரிஸ்க்கு செலக்ட் ஆகிற எல்லா பிளேயர்ஸுமே வந்து SA20யோட செகண்ட் ஹாஃப்ல அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி SA20ல ப்ரீசைன் பண்ணியிருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸே வந்து SA20யோட ஃபர்ஸ்ட் வீக்கை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. நம்ம JSKயோட ஸ்குவாட்லேயே வந்து ஜேம்ஸ் வின்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் SA20 மிஸ் பண்ணுவார் டியூ டு ILT20 கமிட்மெண்ட்ஸ். நேஷனல் கமிட்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் BBLல பார்ட்டிசிபேட் பண்ண போகிற எந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயராலுமே SA20ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ சாம் கரன், ஜேமி ஓட்டன் மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து டிராஃப்ட்ல வந்து பிக் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க யாராலுமே வந்து SA20ல பிளே பண்ண முடியாது. இங்கே நீங்கள் பார்க்குற பிளேயர்ஸோட லிஸ்ட் வந்து அஃபிஷியல் லிஸ்ட் கிடையாது. இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் லிஸ்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. ஃபுல் அவைலபிலிட்டி, பார்ஷியல் அவைலபிலிட்டி. ஸோ இந்த பார்ஷியல் அவைலபிலிட்டி பிளேயர்ஸ்லாம் விட்டுருங்க, ஃபுல் அவைலபிலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இருக்கிற பாதி பிளேயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் SA20ல எதிர்பார்க்கலாம். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே எதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுமே அவங்கள பிக் பண்ண போகிறது கிடையாது. இங்கிலாந்து பிளேயர்ஸ் லைக் லூயிஸ் டுப்ளே, ஜேசன் ராய் அண்ட் சேவ் ஜெய்ப் இவங்கலாம் எந்த ஃப்ரான்ச்சைஸி SA20ல பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு SA20 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டியோட ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன் நம்புறேன். கண்டிப்பாக ஒரு 1 or 2 months கழிச்சு இன்னுமே நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக அப்போ நம்ம இதை பற்றி இன்னுமே நிறைய பேசலாம். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஐ வில் மேக் வீடியோ. பீஷியஸ். பை.